அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் வி சுஜிகலா சுரேஷ்குமார். நான் வளப்பனை பிரதேச சபையின் உறுப்பினர், 2வது தடவை தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர். நான் தொழிலாளர் தேசிய சங்கம், தொழிலாளர் தேசிய முன்னணியின் மகளிர் இணைப்பு அதிகாரியாகவும் ஒரு சமூக செயற்பாட்டாளராகவும் இங்கு இருக்கின்றேன். இன்றைக்கு மலையக மக்கள் தென்னிந்தியாவில் இருந்து வேலை நிமித்தம் இங்கு வரவழைக்கப்பட்டு 202 வருடங்கள் கடந்துள்ளன. இருந்தும் மக்களுக்கான இன்னும் எந்த விதமான அங்கீகாரமும் இந்த நாட்டில் வழங்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். மக்கள் அங்கிருந்து வருகை தந்து இலங்கை நாட்டின் பொருளாதாரத்தை தனது முதுகில் சுமந்து பெரும் இன்னல்களுக்கு மத்தியில் வாழ்ந்து இந்த நாட்டின் பொருளாதாரத்தை தலைநிமிர வைத்த ஒரு சமூகமாகும். இருந்தும் சமூகத்துக்காக சமூகத்தின் வாக்குரிமை பறிக்கப்பட்டு சிறந்த கல்வியற்ற சமூகமாக சமூகம் இந்த அடிமைகளாக இந்த நாட்டிலே வாழ நிர்பந்திக்கப்பட்டன. அதன் பின் நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு சிறிய உதவியின் மூடாக கல்வியையும் கையிலே எடுத்த மலையக சமூகம் இன்று கல்வியிலே சிறந்து விளங்கி வக்கீல்களாகவும், என்ஜினியர்களாகவும், டாக்டர்களாகவும், அரசு சார்ந்த துறைகளிலும் இருந்து மக்கள் இன்று இலங்கை அரசாங்கத்தில் ஒரு முக்கியமான வகிபாகமாக அமைந்துள்ளன. இலங்கை திருநாட்டில் வாழும் அனைத்து மக்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கும் எந்த விதமான சகல உரிமைகளும் மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனாலும் அதற்கு ஒரு சிறிய உதாரணமாக இன்றைய மக்கள் இந்த நாட்டிலே ஒரு துண்டு காணி எனும் நிலமற்ற மக்களாக வாழ்கின்றனர். இது எமது மிகவும் வருந்தத்துக்குரிய விடயம். பொருளாதாரமாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், சுகாதாரமாக பல்வேறு துறையிலும் மக்கள் இன்று பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கின்றனர். இவையெல்லாம் மறுப்பதற்கு HTO நிறுவனம் எமது மக்களின் கல்வி, கலாச்சாரம், சுகாதாரம், பெண் தலைமைத்துவம், கைத்தொழில் என்னும் பல்வேறு துறைகளிலே பெண் தலைமைத்துவங்கள் எடுத்து அவற்றுக்கெல்லாம் சுயமான பயிற்சிகள் வழங்கி மக்களை இன்று முன்னோக்கி எடுத்து செல்கின்றன. அது மட்டுமல்லாமல் நிலமற்ற மக்களின் நிலத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு HTO நிறுவனம் எம்மோடு தோள் நின்று சேவை செய்து வருகின்றனர். இவ்வாறு இருக்கும் மலையக சமூகத்தின் முடிவுக்காக வருகின்ற மலேசிய நாட்டிலே டிசம்பர் மாதம் 22, 23, 24 ஆண்டு உலக தமிழர் வர்த்தக மகாநாடு நடைபெறுகிறது. அம்மகாநாட்டில் மலையகத்தின் பெண் பிரதிநிதியாக நான் பங்கு கொள்வதை இட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இதற்கு நன்றியாக கோவை மாவட்டத்தில் மிலர் நிறுவனத்தைச் சேர்ந்த மரியாதைக்கும் அன்புக்கும் உரிய ஐயா சுந்தர் அவர்களுக்கும் உலக மலேசியா தமிழர் வர்த்தக மகாநாட்டின் தலைவர் மரியாதைக்குரிய பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும், இலங்கைக்கு எங்களை மலேசியா அழைத்து செல்ல எங்களுக்கு முன்னோடியாக இருந்த ஆறுமுகம் அசோக் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியில் எங்களை இணைத்த HTO நிறுவனத்தின் தலைமை பொறுப்பு அதிகாரியும் மரியாதைக்குரிய அக்கா லோகேஸ்வரி அவர்களுக்கும், மலையக சமூகம் சார்ந்து மலையக பெண்கள் சார்ந்து எமது மனமார்ந்த நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற மலையக மக்களின் நல்வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென சங்கே முழங்கு, வீழ்வது நாமாயினும் வாழ்க தமிழ், வளர்க எங்கள் தமிழ் மக்கள். நன்றி, வணக்கம்.